ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜர்னி வித் கௌரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, எங்க அம்மா இன்னைக்கு பூரி சுடுறாங்க கொண்டிருக்கிறார்கள். மாவை பிசைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். எம்மா என்ன குத்து, யாரையோ குத்துற மணி யார் மேல இருக்க கொலை. அப்படி வந்து பிணைஞ்சாதான் பூரி நல்லா சாஃப்டா வரும். இதுக்கு என்னென்ன நம்ம போட்டிருக்கோன்னு இப்போ பார்ப்போம். 350 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்ந்து போட்டாதான் பூரி நல்லா சாஃப்டா வரும். இதை 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இதுல என்னென்ன போட்டோன்னா, சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 350 கிராம் வந்து கோதுமை போட்டிருக்கேன், 100 கிராம்ல மைதா போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை வந்து லேசா பொழுன்னு பிணைஞ்சிட்டு சுடுதண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இப்போ மாவை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ மாவு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சாஃப்டா இருக்கிறது. லேசாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். மாவு எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. நான் பிசைஞ்சு பார்க்குறேன் சாஃப்டா இருக்கா இல்லையான்னு. ஆமா காய்ஸ், ரொம்ப சாஃப்டா இருக்கு. பஞ்சு மிட்டாய் அப்படி அமுக்க கூடாது. ஓகே, அப்படி அமுக்க கூடாது காய்ஸ். நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பூரி சுடுறப்ப சின்ன குழந்தைங்க வந்து அமுக்கி பார்க்கும்போது விரல வந்து பஞ்சு பண்ணணுமா காய்ஸ். நம்ம நல்லா இருக்கு. அப்படி இப்போ உருண்டை பிடிச்சிடலாம் வாங்க. சரி, அம்மா உருண்டை பிடிக்கிறாங்க. எப்படி பூரி பைத்தியங்கள் எங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம். அப்படியே அந்த பூரி கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி ருசியா இருக்கும். அது தண்ணி வாட்ச் பண்ணுங்க. பார்க்க மோமோஸ் மாதிரி இருக்குல்ல காய்ஸ். கொஞ்சம் கோணலா இருந்தா மோமோஸ் தான். பூரி நேரம் இந்த இப்படி திங்கிறதுல தான் இருக்கும். எஸ், எனக்கு வந்து சாப்பிட்றதுதான் ரொம்ப. ஒரு சில பேத்துக்கு வந்து சாப்பாடுனாலே தனி ஸ்பெஷல். ஆமா, அதுல நானும் ஒருத்தி. ஓகே, அதுல ஷார்ட்ஸ்ல ஒண்ணுல போட்டிருப்பேன் பாருங்களேன். போய் அப்படியே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும். வலிக்கிற அளவுக்கு போட்டிருப்பாங்க. ஷார்ட்ஸ்ல இருக்கும். ஞாபகம் வருதேன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் பாருங்க ஷார்ட்ஸ்ல அந்த பிள்ளை என்னென்ன பண்ணி வச்சிருக்குன்னு. இனிமே உங்களுக்கு வர வீடியோஸ் எப்படி தெரியுமா இருக்குங்க. எங்க அம்மாட்ட நான் அடி வாங்குறது, திட்டு வாங்குறது, படிக்காம இருக்கிறது, படிக்கிறது, படிச்சு எப்படி ஒப்பிக்கிறேன், எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா விட்டுருக்கேன், எல்லாமே கடகடன்னு உங்க வீடியோவில் வந்துடும் காய்ஸ். ஓகே, அம்மா பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அம்மா பூரி பத்துமா? தாய் 10. லைட்டா எண்ணெய் தடவணும். இல்லை அப்படின்னா மாவு தேய்ச்சி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வரும், ஒட்டாம வரும். நான் லைட்டா எண்ணெய் தேய்ச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. தேய்ச்சா இவ்வளவு பளபளன்னு இருக்குமா பாருங்களே. யாருக்கும் தெரியாது. மூஞ்சிலையும் எண்ணெய் தேய்க்கணும், இந்த பளபளன்னு இருக்கும்ல. அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு இருக்கு. தேய்ச்சி பாரு என் முகத்துல எப்படி இருக்கு. ஓகே, நாளைக்கு நான் ட்ரை பண்றேன் गाइस. ஆமா, ட்ரை பண்றப்போ வீடியோ எடுப்போம் நாங்க. அப்ப என்ன மூஞ்சி வலியால இருக்கும். ஏண்டா गाइस, நாளைக்கு நான் வீடியோ கட் பண்றேன். சரி, ஓகே. எங்க அம்மா பாருங்க, அழகா எங்க அம்மா என்னமோ டெக்கரேஷன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அப்பதான் மாவு ஒன்னோட ஒன்னும் ஒட்டாது. ஒட்டாம இருக்கணுமா गाइस. ஒட்டிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன சொல்றது, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பியாம வரும். ஆமா, பியாம வரும். சரி, இப்போ வாங்க மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் गाइस. எங்க அம்மா இப்ப பூரியை ஒவ்வொன்றா தேய்க்கிறாங்க. நான் வந்து ரொம்ப பசி இப்படியே தேய்க்கிறப்பே அப்படியே பச்சையே எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நல்லாவே இருக்காது. இன்னும் நான் தட்டு வச்சு விட்டுறேன்னு நினைக்காதீங்க, கட்டை உடஞ்சிருச்சு. ஷாப்பிங் விளாக் ஞாயிற்றுக்கிழமை வரும், அதுல பாப்பீங்க. அங்க போய் என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படி சொல்லி. உன்னை வீடு சொந்தம் எது. ஐயோ கடவுளே, எங்க அம்மா பாருங்க பூரிய உருட்ட சொன்னா இப்ப எங்க அம்மா வாயில பாட்டு பாடிட்டு இருக்காங்க. வாயில தான் பாட முடியும். சாரி गाइस, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்யறது? இது நியாயமா சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டம். நான் இங்க ரெஸ்ட் எடுக்காம எங்க அம்மா சுடுற அழகை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க அம்மா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. என்ன ரெஸ்ட்? 10 பூரி உள்ள தள்ளுவ, என்ன ரெஸ்ட் உனக்கு? 10 பூரினாலும் அதை சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? சொல்லுங்க गाइस, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். என்ன ரெஸ்ட்? ஓகே गाइस, அம்மா இப்ப வந்து தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க நம்ம போய் பாப்போமா?
ஓகே லெட்ஸ் கோ. என்னம்மா எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கீங்க? இவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கீங்க எதுக்கு? பூரி சுடுறதுக்கு, வேற எதுக்கு? பூரிக்கு இவ்வளோ எண்ணெயா காய்ஸ்? ஓகே நீங்க சுடுங்க. அதனாலதான் பூரி அடிக்கடி சுட மாட்டேன். கொஞ்சம் கொழுப்பு குறையணுமா இல்லையா உனக்கு? எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப ஒன்னொன்னா பூரியை போட்டு எடுத்துருங்க. அம்மா என்ன அசிங்கப்படுத்துறாங்களாமா? அம்மா ஓகே காய்ஸ், அம்மா இப்போ பூரி உள்ள போடுறாங்க. பூரி சுடுறதே தண்ணி அந்த ஸ்மெல்லுக்கே இந்த நாய் மோப்ப முடிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த பிள்ளை அங்கேருந்து இங்கே வந்து நிற்கி இருக்கு. பூரி எல்லாம் தண்ணி டேஸ்ட் இல்லை காய்ஸ். உங்கள் யாருக்கெல்லாம் பூரி பிடிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 9th படிக்கிற அந்த பிள்ளைக்கு அவ்வளோதான் தெரியும். கமெண்ட்னா நம்ம எதில் கமெண்ட் பண்ணுறது? யூடியூப்ல தானேம்மா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அறிவாளிதாம்மா. நீ அறிவாளி தானா? ஓ பூரி கரெக்டாக உடச்சிட்டியா? இப்படி காமிமா. பூரி அம்மா இப்போ பூரியை சுட்டு வச்சிட்டாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு பூரியை நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அடுத்த பூரி எப்படி இருக்கு பார்ப்போம். பூரியை சுட்ட உடனே சுட்டா தலை எனக்குன்னு சொல்ற மாதிரி இந்த பிள்ளைக்கு சுட்ட உடனே பூரி அந்த பிள்ளை தான் டேஸ்ட் பண்ணும். என்னன்னாலும் பாருங்க, அந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணும். பூரியில என்ன டேஸ்ட் இருக்கும் சொல்லுங்க? ஒரு கிரிப்ஸியாக இருக்கும். கிறிஸ்பியா பாருங்க, சூப்பராக இருக்குல்ல பூரி? சாப்பிடலையா பூரிய? இந்த சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். சுடுது சுடுது சுடுது. அவ்வளோ நல்லா இருக்கு பூரி. அழகா மெதுவா முதல்ல சூப்பராக இருக்கு காய்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பூரி போயிருந்தா எங்கள் அம்மா சொன்னா இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷ் வரல, கொஞ்சம் தங்கிலீஷ் ஆகி போச்சு, அவ்வளோதான். அம்மா சொன்ன குறிப்புகளை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, அப்படி சொல்லணும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், முதல் தடவை நம்ம வீடியோ எல்லாம் போடுறோம்ல, இப்போதான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால அது உங்களுக்கு பேச தெரில. இந்த யூடியூப்புக்கு சொந்தக்காரி படுத்து உறங்குறா. என்னன்னு சொல்றது? அவ்வளோதான். மேடம் 11th படிக்கிறாங்க. காலையில ஆமா மார்னிங் எப்படி ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணும். சபா இப்பயே கண்ணு கட்டுது. அவளை சொன்னா அவளை பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூரி பாருங்க, இந்த பூரியை பட்டா இப்பயே சாப்பிடும் போல தோணும். சாப்பிட்டேன் பாரு, என்ன சாப்பிடணும் போலன்னு தோணுது. மொக்க காமெடி எதோ கிடையாது. பூரியை எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சாப்பிடணும் போலதாம்மா தோணும். 10 பூரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே மம்மி. பாருங்க guys, எங்க அம்மா எவ்வளோ மொறுன்னு அப்படியே பொஸ்ஸுன்னு பூரி சுட சுட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கே பார்க்க அப்படியே எச்சு வருது. என்னடா ஊடையில ப்ரௌன் கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ப்ரௌன் கலர் அது நல்லா பொஸ்ஸுன்னு சாஃப்டாக முறுமுறுன்னு அப்படி வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்திருக்கு, நல்லா இதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் காய்ஸ். சரி, இப்போ பேசக்கூடாது காய்ஸ். ஓகே இப்போ அம்மா பூரி சுட்டு முடிக்க போறாங்க. நம்ம அடுத்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சாப்பிட போறோம். நல்லா செய்யுங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்கு அம்மா என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க கைஸ். இங்கே பாருங்க, அம்மா பூரி சுட்டு முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? நான் என்னடா பத்தாதுன்னே, ஆனால் நிறைய இருக்கு, நல்லா சாப்பிடலாம். பாருங்க அப்படியே புஸ்ஸுன்னு இருக்கு.
இதுக்கு சைடிஷ் நான் அப்பையில காட்டுறேன்னே இப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது வந்து என்னது நம்ம திறந்து பார்க்கலாமா? இது வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. பூரிக்கு தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும். குருமா நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு குருமா வைக்கல, இன்னைக்கு தேங்காய் சட்னி. குருமா வச்சு ஒரு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். அதாவது இன்னைக்கு காலையில பாசிப்பருப்பு வச்சிருந்தேன். பாசிப்பருப்பு வச்சு என்ன பொரிச்சிருந்தோம்? பீட்ரூட் பொரிச்சிருந்தோம். அந்த பருப்பு மிச்சம் இருந்த பருப்பு சாம்பார் பொடி போட்டு நல்லா 2-3 தடவை கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சிருக்கேன். இதுவும் சூப்பரா இருக்குங்க. சட்னி சாம்பார் டேஸ்ட் வேற லெவல். இங்க பாருங்க, இந்த மிச்சம் மீதியை நமக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு ஏற்கனவே நல்லா இருக்கும், ஆனா பூரிக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல டேஸ்ட். நானும் பூரிக்கு மீன் குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணதே கிடையாது. சரி பார்ப்போம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட போகலாம். ஓகே. இந்த பூரி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜர்னி வித் கௌரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பக்கத்துல கிளிக் பண்ணுங்க. நான் போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். Thank you for watching. Bye bye.